ஆனா நம்ம ஹீரோ கைய வைக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட்டோட பிரகாசம் அதிகமாகிட்டே போகுது. கடைசியில பயங்கரமா மினுக்க ஆரம்பிக்க அவருக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்றான்றாரு. அவர் ரிலீஸ் பண்ண அந்த லீஃப பார்த்த இவருக்கா அப்படியே சந்தோஷம் உருவாகுது, சேம் டைம் கோபம் உருவாகுது. Anim in Tamil DJ. அங்க குதிச்சவரை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்க, மத்த பசங்களும் திரும்பி பார்த்த உடனே அவனுங்களுக்கும் ஷாக்கு. யார் இவரு, எப்படி வந்தாரு, எப்ப வந்தாரு, இந்த குழப்பத்துல பார்த்துட்டு இருக்க அவங்க கிளானோட எல்டர் அப்பதான் சொல்றாரு, இவர் தான் உங்க சோல் மாஸ்டர், உங்க சோல் பவரை கண்டுபிடிக்க வந்திருக்காரு. 10வதுக்கு உங்களோட மார்ஷியல் சோலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான அகாடமில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இவரு ஒரு வார் சோல் மாஸ்டர். ஆனா வந்தவரா சரி சரி ரொம்ப பேச வேண்டாம் வாங்க போலான்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வில்லேஜ் நான் போயிட்டேன், ஒரே ஒருத்தர் கூட சோல் மாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்ல. இந்த அழகுல செயின்ட் சோல் மாஸ்டர் கண்டுபிடிக்கிறதுன்றது நடக்க போறதே இல்ல போல இருக்கு. இப்படி அவர் புலம்பிக்கிட்டே அங்க பேக் சைட்ல இருக்க டோரை ஓபன் பண்றாரு. ஆனா டோர் ஓபன் பண்றதுக்கு அவரோட சோல் பவரை போர் பண்ண அது மேஜிக்கல் அக்கலாக இருக்கு. இது ஓபன் ஆக அவர் என்ட்ரி ஆக மத்த பசங்களும் என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிறது பசங்க மட்டும்தான். அந்த லீடர் வெளியவே நிக்கிறாரு. ஏன் இவர் போன 4-5 வில்லேஜ்லயுமே சோல் மாஸ்டர் யாருமே கிடைக்கலன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே சின்ன சின்ன வில்லேஜ். பெரிய ஃபேமிலியில தான் இது அளவுக்கு பவர்ஃபுல்லான சோல் மாஸ்டர்லாம் இருப்பாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு பேக் சைட்ல அந்த எல்டர். இதனோட அநியாயமா இருக்கு. சோல் பவரும் மாஸ்டர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா எப்ப யாருக்கு என்ன கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. சோ அது ட்ரைனிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர அவங்களுக்கு கிடைக்குது பாத்தீங்களா அந்த மார்ஷல் சோல், அது ரேண்டமா கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா ரேண்டமா கிடைக்கிறது இல்ல. ரேண்டமா கிடைக்கிறது இல்லன்ற என்னடா குழப்பம்னு பார்த்தா இவங்க சொல்றது வார்த்தையால ரேண்டமா கிடைக்கிறது. ஆனா உண்மையில அது ரேண்டமா கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை மேட்ச் பண்ற மாதிரியோ இல்ல அவங்கத்துல ஏதாவது ஒண்ணுதான் இவங்களுக்கு கிடைக்கும். யாராவது ஒருத்தருக்கு பவர்ஃபுல்லான அந்த மார்ஷல் சோல் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பவர் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க பவர் இன்க்ரீஸ் ஆனா அவங்க மரியாதை இன்க்ரீஸ் ஆகும், அவங்க ஃபேமிலியும் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ பெரிய ஃபேமிலி இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த பெரிய ஃபேமிலியில அந்த அப்பாவும் அம்மாவும் அவங்க கிட்ட இருக்க மார்ஷல் சோல் பவர்ஃபுல்லானது. சோ அது இல்ல அதோட மிக்ஸ் ஆனது, இதுதான் அவங்க பசங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் அந்த பசங்க எல்லாருமே ஈஸியாவே சோல் மாஸ்டர் ஆயிடுறாங்க. இந்த வில்லேஜ் இருக்க பசங்களால் ஆக முடியாத காரணம் அவங்க அப்பா அம்மாக்கு உள்ள மார்ஷியல் சோல் ரொம்பவே வீக்காக ரீசனால தான். பட் இத ஸ்ட்ரெயிட்டா குறிப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி ஆயிடும்ல. இங்க உள்ள என்ட்ரியாக பசங்க எல்லாம் லைன்ல நின்னுகிட்டு இருக்க, நம்ம ஹீரோ நிக்க அதுக்குள்ள பின்னாடி ஓடி இந்த பையன் நம்ம ஹீரோவை தள்ளி விட நம்ம ஹீரோவா ஸ்லிப் ஆகி ஃப்ரண்ட்ல போக அங்க ஆப்போசிட்ல இருந்து இருப்பாருங்க அந்த சோல் மாஸ்டர், அவரை பார்த்துட்டு திருப்பி ஓடி வந்து சைடுல நின்னுக்கிறான். அந்த பையன் நம்ம ஹீரோ மேல கான்ல இருப்பான் போல இருக்கு. மேபி நம்ம ஹீரோவோட அப்பா உங்களுக்கே தெரியும் எந்த வேலையும் பெருசா செய்யற மாதிரி இல்ல. சோ அந்த ரீசனால அதை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை தொல்லை பண்றாங்க போல இருக்கு இந்த பசங்க எல்லாரும். அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை, எதை பார்த்தோம் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கையை நீட்ட அவர் கையில இருந்து ஒரு 6 கல்லு மாதிரி ஸ்டோன்ஸ் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே சுத்திட்டு இருக்க ஸ்டோனை பார்க்க பசங்களுக்கா என்ன நடக்குதுன்னு புரியாம பார்த்துட்டு இருக்க ஒரு பையனை கூப்பிடுறாரு. அந்த பையன் வந்து நிக்க அந்த ஸ்டோன்ஸ் அவனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இவர் உடனே அவரோட சோல் போர்ஸ அதுல அனுப்ப அடுத்த செகண்டே அப்படியே கோல்டன் கலர்ல க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அவரு திருப்பியும் சொல்றாரு, எந்த காரணத்தை கொண்டும் பயப்படாதீங்க, எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. இப்படி சொல்லிட்டு அவரோட சோல் பவரை கேதர் பண்ண அடுத்த செகண்டே அவர் கீழே இருந்து ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு ரிங்கும் ஒரு கலர்ல இருக்கு. 2 ரிங் ஃபார்ம் ஆகி மேல வர அடுத்த செகண்டே உல்ஃப் வா வெளியேன்னு சொல்ல அவருக்கு பின்னாடி ஒரு உல்ஃப் உருவம் வருது. அந்த உருவம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு உண்மையான உல்ஃப் மாதிரியே இருக்கு. ஆனா அது கண்டிப்பா உண்மையான உல்ஃபுக்கு பாசிபிளே கிடையாது. அது ஒரு உல்ஃபோட சோல். இத பார்த்த உடனே அங்க இருக்க பசங்க எல்லாரும் பயப்பட சொல்றதை கேளுங்க, பயப்படாதீங்க, இது என்னோட ஒரு மார்ஷல் சோல். இதை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், உங்களோட மார்ஷல் சோலை வெளியே கொண்டு வரதுக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பசங்க கொஞ்சம் அமைதியா வராங்க. இத தெளிவா நம்மளுக்கு புரியுது எதுக்காக இந்த பசங்க மட்டும் இந்த ரூம்ல அலோவ் பண்ணிருக்காங்க, பெரியவங்க யாரும் வரலன்னுட்டு.
ஏன்னா இந்த பசங்க இதை பார்த்து பயந்த உடனே அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சவங்க யாராவது வந்துதான் என்ன பண்ணிருப்பாங்க, உடனே அவங்க கிட்ட போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இங்க யாருமே ரீசனால அவங்களோட பயத்தை அவங்களே கண்ட்ரோல் பண்ணியாங்க நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் அவங்கள தனியா வர வச்சுக்காங்க போடுக்கீங்க. எல்லாருமே ஓரளவுக்கு அமைதியாயிட்டாங்க. அங்க ஃபர்ஸ்ட் வந்து நின்னா பாருங்க, அந்த பையன் அப்படியே அந்த இடத்துல பறக்கிறான். அவனை சுத்திட்டு இருந்த அந்த ஸ்டோன் அப்படியே லேயர் லேயரா மாற ஆரம்பிக்குது. அப்படியே கோல்டன் கலர்ல அவனை சுத்த ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட சொல்றாரு, நீ ஆள் மனசுக்குள்ள யோசி, உன்னோட ஸ்பிரிட் என்னவோ அதை வெளியே கொண்டு வான்னு சொல்ல அவனும் கையை நீட்ட அவன் கையில இருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளி மாறது என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்ல இருப்போம்ல, அதுதான். அது ஒரு டூல் சோல் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லாம இருந்தாலும் கண்டிப்பா வேஸ்ட்னு சொல்ல முடியாது. பத்தாவதுக்கு உன்னோட வெப்பன் கொஞ்சம் அட்டாக் பவர் கம்மி தான் இருந்தாலும் உன்னோட சோல் பவர் செக் பண்ணுவோம். ஏன்னா உன்னோட சோல் பவர் நல்லா இருந்தா நீ இதை கூட ட்ரைனிங் பண்ணி ஓரளவுக்கு ரேங்க் ரீச் பண்ண முடியும்னு சொல்ல அவர் உடனே அவரோட கையை அசைக்க அடுத்த செகண்டே அங்க ஒரு பால் உருவாக அந்த பால் இந்த பையனை நோக்கி ஓடுது. என்னடா பண்ணணும்னு கேட்க, உன் கையிலுக்கு பத்தியா அந்த மார்ஷியல் சோல் அதை உள்ள போக வச்சுட்டு அதோட பவரை வெளியே கொண்டு வர மாதிரி இந்த பால் மேல கை வை, அடுத்த செகண்டே உன்னோட சோல் போர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சலான்னு சொல்ல அந்த பையனும் பயத்துல கைய வைக்க, ஆனா ஒரு சேஞ்சுமே இல்ல. அவருக்கு அப்செட், இந்த பையனுக்கு சோல் பவரே இல்ல, சோ இவனால கண்டிப்பா சோல் மாஸ்டரே ஆக முடியாது இப்படி சொல்லி அந்த பையன் நடப்புறாரு. இப்படியே ஒரு பையனா பார்த்துக்கிட்டு இருக்க அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே எல்லாமே கிட்டத்தட்ட விவசாயம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி டூல்ஸ் தான் வருது. ஆனா அந்த டூல்ஸ் வந்தா கூட பரவாயில்ல, அவங்க யாருக்குமே சோல் பவர்ன்றது ஒண்ணுமே சுத்தமா துளி கூட இல்ல. ஏன்னா அந்த பால் லைட்டா கூட மினுக்கல. அவருக்கா அடைச்ச என்னப்பா இப்படி ஆகி போச்சு, நம்ம இந்த வில்லேஜ்லயாவது ஏதாவது ஒரு சோல் மாஸ்டர் கிடைப்பாருன்னு நினைச்சோம். ஆனா இப்ப போர் நிலைமையை பார்த்தா இந்த வில்லேஜ்லயே அதுக்க மாட்டாங்க போல இருக்கே, இப்படி கொஞ்சமான அப்செட்ல இருக்காரு. கடைசியில நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா, அவ போக அவளோடது பாத்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி வருது. அதை பார்த்த உடனே இது வேஸ்ட் மாணி போன்னு சொல்ல அவளும் வந்துடுறா. கடைசியா நம்ம ஹீரோ வந்து நிக்க, நம்ம ஹீரோக்கு சர்க்கிள்ல நின்ன உடனே பாத்தீங்கன்னா அவனோட இன்னர் மாஸ்டர் பவர் சேஞ்ச் ஆகுறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோ ஏதோ டிஃபரெண்டா இருக்கான்னுட்டு இந்த சோல் மாஸ்டருக்கும் தெரியுது. அவரா இந்த பையன் கண்டிப்பா பவர்ஃபுல்லான சோல் கொண்டு வருவான்னு நினைச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் கையை நீட்டு அதுல இருந்து வந்த ஒளியில இருந்து உருவான பொருள் ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட். இத பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான அப்செட். ஏன்னா அந்த மார்ஷியல் டூல்ஸ் வந்து பாத்தீங்களா அந்த பசங்களுக்கு வந்தது, அதை விட இது ரொம்பவே வேஸ்ட், இது எதுக்குமே உதவாது. ஏன்னா இது வெறும் செடி தான், அதுவும் எதுக்குமே உதவாத செடி. ஆனா அவர் பார்க்காத ஒண்ணு என்ன தெரியுமா, நம்ம ஹீரோவோட ரைட் ஹேண்ட்ல இந்த செடி வந்தது, நம்ம ஹீரோவோட ரைட் ஹேண்ட்லயும் ஒரு மார்ஷியல் சோல் வந்தது. ஆனா அதை அவர் சரியாவே பார்க்கல. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த கையை மூடிக்கிப்பான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே ஒரு மார்ஷியல் சோல் தான் இருக்கும், அதுவும் அவங்க ரைட் ஹேண்ட்ல தான் தெரியும். நம்ம ஹீரோக்கு லெப்ட் ஹேண்ட்ல இருக்கிறதால ஏதாவது பிரச்சனையாயிட போகுதுன்னா அதை மூடிக்கிறான். இதை பார்க்காத அவரு சரி ஓகே முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் ஏற கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் திருப்பி கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஏற கட்ட நம்ம ஹீரோ அங்கேயே நின்றுட்டு இருக்கவன், நீங்க என்னோட சோல் பவரை செக்கே பண்ணலன்னு கேட்க, இல்லப்பா உன்னோடது வெறும் ப்ளூ சில்வர் லீஃப் தான், அதுக்கு சோல் பவர் இருக்காதுன்னு சொல்ல, இல்ல எனக்காக ப்ளீஸ் அங்கிள்னு கேட்க, சரி ஓகே இவ்வளவு தூரம் வந்தாச்சு சோல் பவர் செக் பண்றது ரொம்ப நேரம் போறது இல்லைன்னுட்டு அந்த கிறிஸ்டல் அனுப்ப நம்ம ஹீரோ டச் பண்றான். டச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒளி வர ஆரம்பிக்குது. அவருக்கு சர்ப்ரைஸ், ஏன்னா லைட்டா ஒளி வந்தாலே அவங்களால ஒரு அளவுக்கு கல்டிவேஷன் பண்ணி அவங்க எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்க சோல் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்க ரேங்க் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம ஹீரோ கையை வைக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட்டோட பிரகாசம் அதிகமாகிட்டே போகுது. கடைசியில பயங்கரமா மினுக்க ஆரம்பிக்க அவருக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். அப்பதான் அவர் எக்ஸ்பிளைனே பண்றாரு, இந்த பசங்க எல்லாருக்கும் சின்ன சின்னதா டூல்ஸ் வந்தது, ஆனா சோல் பவரே இல்ல. சோல் பவர் கொஞ்சம் இருந்தா கூட சரி, அவங்களால ஃபியூச்சர்ல கல்டிவேஷன் பண்ணி அவங்களோட சோல் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவகேட் பண்றாங்களோ அந்த டைம் அவங்க சோல் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் ரீச் பண்ண முடியும். உன்னோட பவர் இருக்கிறதே மேக்ஸிமைஸ்டு, சோ உன்னால ஹையஸ்ட் ரேங்க் ரீச் பண்ண முடியும்னு சொல்றாரு. பட் ஆனா இப்படி சொல்லிட்டு சோகமாக என்னாச்சுன்னு கேட்க, உன்னோடது அந்த பசங்களுக்கு வந்த மாதிரி சாதாரண டூலா இருந்தா கூட பரவாயில்ல, கண்டிப்பா உன்னோட அந்த சோல் பவர் வச்சு நீ பவர்ஃபுல்லா மாறி இருக்கலாம், ஆனா உனக்கு வந்தது இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் தான்.
இதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு அட்டாக் பவரும் கிடையாது, டிஃபென்ஸ் பவரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வெறும் ஒரு செடி தான். சோ இதை வச்சுக்கிட்டு உன்னால கல்டிவேஷன் பண்ணி ஹையஸ்ட் ரேங்க் ரீச் பண்ணவே முடியாது. உன்னால மேக்ஸிமம் ரீச் பண்ணக்கூடிய ரேங்க் 10 மட்டும் தான் சொல்றாரு. ஏன் என்னால அடுத்த ரேங்க் போக முடியாதுன்னு கேட்க, அடுத்த ரேங்க் போனோம்னா இது மாதிரி ரிங் வேணும். சோ அவர் இப்ப ரேங்க் 26 ரேங்க் 27 இருக்காரு. அவர்கிட்ட 2 ரிங் இருக்கு. அது மாதிரி ரிங் கொண்டு வந்தா அடுத்த ரேங்க் போலாம். ஆனா இப்ப நம்ம ஹீரோவால இந்த பவரை வச்சுக்கிட்டு கண்டிப்பா அடுத்த ரிங் கூட மெர்ஜ் ஆக முடியாதுன்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே அவர் சோகத்துல வெளியே போக, என்னையா இப்படி அரைகுறையா சொன்னா பாக்குறவங்களுக்கு எப்படி புரியும்? நம்ம ஹீரோவோட சோல் பவர் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவால ரேங்க் 10 ரீச் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது அவன் 11th ரேங்க் போனோம்னா அவனுக்கு ஒரு மார்ஷல் சோல் வேணும். அந்த சோல் கிடைச்சா அவனால அந்த சோல் ரிங் ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் தான் 11th ரேங்க்ல இருந்து 20 வரைக்கும் போக முடியும். திருப்பியும் அடுத்த 20th இருந்து 21க்கு போறதுக்கு அவனுக்கு ஒரு ரிங் தேவை. 10 ரேங்குக்கு ஒரு தடவை ஒரு மார்ஷல் சோலோட அவங்க மெர்ஜ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல ரேங்க் பவர் ஏஜ் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஆனா நம்ம ஹீரோவால 10th ரேங்குக்கு மேல போக முடியாது. உன்னால அடுத்த ரிங் பாசிபிளே சொன்னாரு பாத்தீங்களா? அது காரணம் ஏன் தெரியுமா? இவங்க என்னதான் யாராவது ஹெல்ப் பண்ணி ஒரு சோலை கொன்னு அந்த சோலை உங்களுக்கு கொடுத்தாலும் இவங்க அந்த சோலை எங்களுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி அந்த ரிங் ஃபார்ம் பண்ணணும்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் மார்ஷியல் சோல், அதாவது நம்ம ஹீரோவோட இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு அந்த சோலை அட்டாக் பண்ணி ஜெயிக்கணும். போக்கிமான்ல ஜெயிக்கிறோமே அது மாதிரி ஜெயிக்கணும். அப்பதான் அந்த சோல் ரிங் இங்க ஃபார்ம் ஆகும். நம்ம ஹீரோவோடது இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்ன்றதால யார் ஹெல்ப் பண்ணி என்ன ஸ்பீடை கொண்டாலும் சரி, ஏன் ஒரு எலிய கொண்டாலும் சரி, அந்த எலிய இந்த ப்ளூ பிளான்ட் வச்சு கொல்ல முடியுமா? முடியாது. சோ அதாலதான் நம்ம ஹீரோவால 10th ரேங்க் மேல ரீச் பண்ண முடியாதுன்னு அவர் சோகமா போனாரு. வெளியே வந்தாச்சு நம்ம ஹீரோவா, அவன் தான் கடைசி அந்த டோரை லாக் பண்ண அடுத்த செகண்டே அது மேஜிக்கல் சீல் மூலமா டோர் லாக் ஆயிடுது. இந்த வில்லோட சேர்மனா வெளியே குட்டி போட்ட போல மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா யாராவது ஒரு பையனாவது அந்த சோல் மாஸ்டர் ஆக மாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருக்காரு அவரு. இங்க கேட்க ஒரு பையனுக்கு ஃபுல் மார்ஷல் சோல் பவர் இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமான சந்தோஷம், சர்ப்ரைஸ். ஆஹா, நம்ம வில்லேஜுக்கு விடுதலை வந்துருச்சுன்னுட்டு. ஆனா அப்படின்னு இழுக்க என்னாச்சுங்க சொல்லுங்கன்னு கேட்க, அவனோட மார்ஷல் சோல் ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கரமான சோகம். இருந்தாலும் அவரா அந்த பையன் ட்ரைனிங் பண்ண முடியாதா, பவர் இன்க்ரீஸ் ஆகாதா இப்படிலாம் கேட்க, உங்களுக்கு தெரியாத அந்த பிளான்ட பத்தின்னு சொல்ல அங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவருக்கா கடவுளே ஏன்பா இப்படி பண்றேன்னு இருக்காரு. ஏன்னா ஃபுல் மார்ஷல் சோல் பவர் அப்படின்ட்டு ஒருத்தர் ரீச் பண்றது ரொம்பவே கஷ்டம், ரேரு, பார்த்ததே கிடையாது. ஏன் இங்க வந்து பாத்தீங்களா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த சோல் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, ஃபுல் மாஸ்டர் சோல் பவரை இதுக்கு நான் பார்த்ததே கிடையாதுன்னுட்டு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சோல் ஃபோர்ஸ் உள்ள ஒரு பையனுக்கு எதுக்குமே உதவாத இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் போயிட்டு மாஸ்டர் சோலா வரணும். இப்படி கஷ்டத்துல அந்த சேர்மனும் இருக்காரு. அவரு சரி நான் கிளம்ப, இவரா சோகத்துல இருக்க நம்ம ஹீரோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். ரேங்க் 10 ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சோல் ரிங் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த சோல் ரிங் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, இல்லப்பா எனக்கு தெரியாது, அது சோல் மாஸ்டர்ஸ் தான் தெரியும்னு சொல்ல, இந்த கேள்வி நீ ஏன் கேட்கிற? ஒருவேளை அவர் சொல்லிட்டு போனாரு அந்த மேக்சிமைஸ்டு சோல் பவர் உள்ள பையன் நீயான்னு கேட்க, நம்ம ஹீரோ தலையாட்ட அவருக்கா சந்தோஷம் அதே டைம் சோகமும் கூட. நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. ஆனா அவனோட அந்த மார்ஷல் சோல் அதை பத்தி அவர் பேசவே விரும்பல. ஏன்னா இவன் சின்ன பையன், இப்ப பேசி இவன் மனசை கெடுக்கூடாதுன்னுட்டு சரி ஓகே நீ ட்ரைனிங் பண்ணணும் ஆசைப்பட்டனா நான் உன்னை சூப்பரான ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அந்த ஸ்கூலுக்கு போன்னு வச்சுக்கோ, நீ இந்த மார்ஷல் ஆர்ட் சோல் இந்த சோல் பவர் எல்லாத்தையும் பத்தியுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்ட்ரிலேயே இருக்கிற பெஸ்டான ஸ்கூல் அதுதான் சொல்றாரு. நம்ம ஹீரோவா இத பத்தி முதல்ல அப்பா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்ல, கண்டிப்பாப்பா வா முதல்ல உங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி அவங்க போக அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கூப்பிட தூங்கி வஞ்சிக்கிட்டு வராரு. வர பார்த்த இவருக்கா பயங்கரமான கோவம். இன்னைக்கு நம்ம ஊர்ல டெஸ்ட் நடக்குது, எல்லா பெற்றவங்களும் சந்தோஷமா பையங்களா அமைச்சாங்க, ஆனா நீ உன் பையனை அமைச்சிட்டு தூங்கி வளைஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு அக்கறைன்றதே இல்லையான்னு பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. அவரு காதல வாங்குற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோக்கு மேக்சிமம் சோல் பவர் இருக்கு இப்படின்ற விஷயம் சொல்ல அந்த அளவுக்கு அவர் சர்ப்ரைஸே ஆகல.
சரி ஓகே அப்புறம் அப்படின்னு கேட்க, நான் உன்னோட பையனை இருக்கிறதுலே சிறந்த ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன். நம்ம வில்லேஜ்ல இருந்து அனுப்புறதுக்கு ஒரு பையனை மட்டும்தான் அலவுடு, அது உன் பையனை தான் அனுப்ப போறேன், என்ன சொல்ற நீ கேட்க, சரி ஓகே அவனோட மார்ஷல் சோல் என்னன்னு கேட்க, அவரு சொல்றது ப்ளூ சில்வர் பிளான்ட். இத கேட்ட உடனே இவரா ப்ளூ சில்வர் பிளான்டா, அதுக்கு பாசிபிள் இல்லைன்றாரு. இவர் பாசிபிள் இல்லைன்னு சொன்னது அந்த ஸ்பிரிட்டுக்காகவா இல்ல அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாதுன்றதுக்காகவா? இந்த சந்தேகத்துல நம்ம இருக்க, அவங்க அப்பா சொன்னது பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாதுன்னு தான் சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த சேர்மனுக்கு பயங்கரமான கோவம். இந்த வில்லேஜ்ல ஒரே ஒரு சயின்டிஸ்ட் சோல் உள்ளதுதான் இருந்தாங்க. அந்த ரீசனுக்காக தான் நம்மளால ஒரு பையனை அந்த ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். இதுவே மத்த வில்லேஜா இருந்ததுன்னா 2-3 வில்லேஜுக்கு ஒரு பையனை தான் அனுப்புறதுக்கு அளவே பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் உன் பையனுக்கு கிடைச்சிருக்கு, எதுக்கு அனுப்ப மாட்டேன் சொல்ற, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இவர் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோட அப்பாவா கேட்டுக்கிற மாதிரியே இல்ல. முடியாது முடியாது முடியாது, அவன் சோல் மாஸ்டர் ஆகி ஒன்னும் பண்ண போறது இல்ல. 10வதுக்கு என்ன பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும், எனக்கு சமைச்சு கொடுக்கறது நீ கேட்க, அவருக்கு பயங்கரமான கோபம். உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளா, நீ என்ன வயசாகுது? அந்த பையனுக்கு இப்போ அவனோட பவர் கம்மியா இருந்தாலும் கண்டிப்பா அவனோட சோல் பவரை வச்சுக்கிட்டு அவனால ஒரு சோல் மாஸ்டர் ஆக முடியும். அவனுக்கு ஒரு ரிங்கு மட்டும் கிடைச்சிட்டா போதும், அவன் பவரை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிப்பான். இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா அவங்க அப்பா அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. இவரா கத்திக்கிட்டு புலம்பிட்டு இருக்காரு, சொல்றத கேளு இப்படி அப்படின்னு கத்த. நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அனுப்ப போறது இல்ல, நீ கத்த வேண்டிய அவசியமும் இல்ல, ஏன்னா நீங்க நார்மலா பேசினாவே எனக்கு கேட்கும், என் முடிவு இதுதான் சொல்ல, நம்ம ஹீரோவா அவங்க சேர்மன் கிட்ட வேண்டாம் அப்பா கிட்ட எடுத்து பேசாதீங்க, அப்பாவுக்கு பிடிக்கலன்னா எனக்கும் தேவையில்ல, 10வதுக்கு நான் எங்க அப்பா கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா இருப்பேன், எனக்கு சோல் மசாலாம் ஆசை இல்ல, இப்படி சொல்ல அவருக்கா உன்ன என்ன பேசுறதுன்னே புரியல. அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா கிளம்பும் போது நீ கவலைப்படாதப்பா, கண்டிப்பா உன ஸ்கூல் பத்தி நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம அங்க இருந்து அனுப்புறான். போறவரா நீ தான் வயசாயிடுச்சு, அவன் ஒன்னும் சின்ன பையன், அட்லீஸ்ட் அவனோட சேஃப்டிக்காக அவன் ஸ்கூலுக்கு போய் ஏதாவது டெக்னிக் கத்துக்கிட்டோம் இப்படி சொல்லிட்டு கிளம்ப, தூரத்துல போயிட்டு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நல்ல முடிவா சொல்லு இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவோட அப்பாவா அந்த பீர் எடுத்து கொடுறான்றாரு. அவன் எடுத்து கொடுக்குறான். எடுத்து கொடுத்த உடனே என்ன நீ மாஸ்டர் ஆசைப்படுறியா அப்படி கேட்க, இல்லப்பா எனக்கு அது மாதிரிலாம் ஆசை இல்ல, நாங்க கூட பிளாக் ஸ்மித்தா இருந்தாவே சந்தோஷம் தான், அதுவே நமக்கு போதும், நம்ம நல்லபடியா வாழலாம்னு சொல்ல, நீங்க எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னீங்கல்ல இந்த ஃபார்ம் டூல்ஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கு, அதை சொல்லி கொடுத்தா போதும்பா இப்படி சொல்ல, அவருக்கு லைட்டா கோவம் இன்க்ரீஸ் ஆகுது. சோல் மாஸ்டர் ஆகி என்ன பண்றது, வேஸ்டான சோல்னு இல்ல, இருக்கிறதுலே பவர்ஃபுல் மார்ஷல் சோலா இருந்தாலும் என்ன யூஸ், இந்த உலகத்திலேயே பயங்கர பவர்ஃபுல் மார்ஷல் சோல் மாஸ்டர் இருந்தாலும் என்ன யூஸ், எதுவுமே யூஸ் கிடையாது. கோவப்பட அடுத்த செகண்ட் பில்டிங்ல இருக்கிற அந்த மேலகிற பொருள் எல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிக்குது. அவர் வாழ்க்கையில் நடந்த ஏதோ சம்பவம் தான் இதுக்கெல்லாம் காரணம் நினைக்கிறேன். இத பார்த்த நம்ம ஹீரோவா அவங்க அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு, நீ கோவப்படாதீங்கப்பா, நான் கண்டிப்பா சோல் மாஸ்டர் ஆக மாட்டேன், நான் உங்க கூடயே கடைசி வரைக்கும் இருக்கேன், உங்களுக்கு நான் சமைச்சு தரேன்னு சொல்ல, அவங்க அப்பா சரி உன்னோட மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்றான்றாரு. அவர் ரிலீஸ் பண்ண அந்த லீஃப பார்த்த இவருக்கா அப்படியே சந்தோஷம் உருவாகுது, சேம் டைம் கோபமும் உருவாகுது. அப்படியே அங்கிருந்து எழுந்து ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போறவரு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத இப்படி சொல்லிட்டு போக, அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவா அப்பா என்கிட்ட இன்னொரு மார்ஷல் சோலும் இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே அவன் கைய நீட்டு, அவன் கையில இருந்து வந்தது ஒரு ஹேமர். அந்த ஹேமர் நார்மலா வரல, பயங்கரமான சோல் பிளக்சுவேஷனோட வருது. நம்ம ஹீரோ கையை நீட்டிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இங்க உள்ள போன பாருங்க, அவங்க அப்பா வெளியே வர இத பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. அடுத்த செகண்டே அவருக்கு பழிஸ் ஞாபகம் வருது. அவரு கீழே விழுந்திருக்க அங்க ஒரு லேடிய யாரோ சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு குழந்தைய கொடுக்க, அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோ போல இருக்கு. அப்போ அந்த லேடி தான் நம்ம ஹீரோவோட அம்மாவா இருக்கணும். அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்களே அவங்க எல்லாருமே. வந்தவங்க எல்லாருமே இவங்களை நோக்கி வர, என்ன மட்டும் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, தயவு செய்து என் குடும்பத்தை விட்டுருங்க நான் அவங்க கேட்க, அடுத்த செகண்டே அவங்க அட்டாக் பண்றது தயாராகிறாங்க. அவங்கள சுத்தி பயங்கரமான பவர்ஃபுல்லான சோல் ரிங்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக, அங்க சுத்தி உள்ளவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண, இவங்க ஷீல்டு போட, அந்த அட்டாக்கை தாண்டி இந்த ஷீல்டு உடையவே இல்லை.
அப்போ ஒருத்தர் அவரோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த கத்தி இந்த ஷீல்ட பிரேக் பண்ற மாதிரி ஆக அப்ப ஒரு பிளாஸ்ட். அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவை அவங்க அப்பா கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அவரா நீ 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 இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கா பயங்கரமான சந்தோஷம் போல இருக்கு. வாயில வார்த்தையே வரல. அவர் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கையில வச்சிருந்தான் பாருங்க மார்ஷல் சோல். அதாங்க அந்த ஹேமர் சைஸ் பெருசாயிட்டு இருக்கு. அப்பா என்னால முடியல, வெயிட் தாங்க முடியலன்னு அவர் விலக அவனும் அதை ரிலீஸ் பண்றான். அடுத்த செகண்டே அவர் சொல்ற வார்த்தை தெரியுமா, என்ன நடந்தாலும் சரி நீ அந்த கையில இருக்கிற ஹேமரை வச்சு அந்த பிளான்ட்ட பத்திரமா பாத்துக்கணும்ன்றாரு. நம்ம ஹீரோக்கு கன்ஃபியூஸ், என்னடா சொல்றாருன்ட்டு மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பா சொன்னா சரியாதான் இருக்கும்னுட்டு ஓகேவும் சொல்லிடுறான். இது மாதிரி அவர் சொல்றாருன்னா ஏதாவது காரணம் இருக்குமா? ஏன்னா அந்த பிளான்ட் இருக்கிறதுல வேஸ்ட்னு சொன்னாங்க. மேபி இந்த ஹேமர் பவர்ஃபுல்லானதா இருக்கலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு இந்த வேஸ்டான பிளான்ட்டை எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்? அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அதை காட்டும் போது இது பாக்குறதுக்கு அவள்த மாதிரியே இருக்கே இப்படி சொன்னாரு. அவள்த மாதிரியே இருக்கே அந்த வார்த்தை கண்டிப்பா நம்ம ஹீரோவோட அம்மாவை குறிக்கிறதா இருக்கும். மேபி அவங்க அம்மாவுக்கும் சேம் இதே செடி தான் அவங்களோட மார்ஷல் சோலா இருந்திருக்கலாம். அவரால அவங்கள காப்பாற்ற முடியாம போயிடுச்சு இல்ல, அதனாலதான் நீ என்ன நடந்தாலும் சரி இந்த சுத்திய வச்சுக்கிட்டு அந்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ இந்த பிளான்ட் அவங்க அம்மாவா இருந்தா இந்த சுத்தி உங்க அப்பா கிட்ட நம்ம ஹீரோ கிடைச்சிருக்குமா? ஏன்னா அவர் கோவப்பட்டு பேசும்போது வார்த்தைகளை பாத்தீங்களா, என்ன யூஸ் இருக்கு? இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மார்ஷல் சோல் கிடைச்சா என்ன யூஸ் இருக்கு? இருக்கிறதே பவர்ஃபுல்லான சோல் மாஸ்டர் என்ன யூஸ் இருக்கு? இப்படி சொல்றாருன்னா அது அவரை குறிக்கிறதா இருக்கும். அப்போ அந்த ஹேமர் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு மார்ஷல் சோலா இருக்கணும். அது மட்டும் கிடையாது, இவரோட பாஸ்ட்ல இவர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சோல் மாஸ்டரா இருந்திருக்கணும். ஆனா இவரால தன் பொண்டாட்டை காப்பாற்ற முடியாம போயிட்டு தான் இது மாதிரி நிலைமைகள் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ கிட்ட இப்போ 2 மார்ஷல் சோல் இருக்குல்ல, இது ரேரு, ரொம்ப 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 ரேரு. ட்வின் மார்ஷல் சோல்னு சொல்லுவாங்க. இதை யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவா அங்க சம்டி வச்சுக்கிட்டு அங்க இருக்க இரும்பை தட்டிக்கிட்டு இருக்க அதை பார்த்து அவங்க அப்பாவா நிறுத்துன்னு சொல்லிட்டு அவரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அட்டாக்கே பாத்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் ரிலீஸ் பண்ணி பொறுமையா கொண்டு வந்து பயங்கர ஸ்பீட் அடிக்க அதுல இருந்து வந்த சவுண்டும் அந்த வெளிச்சம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. திருப்பியும் அவரோட சோல் போர்ஸை கேதர் பண்ணி திருப்பி அட்டாக். இதே மாதிரி அவர் திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க இத அவரோட பையனுக்கும் அவர் கத்து கொடுக்குறாரு. எப்படி கத்துக்கணும், எப்படி அடிக்கணும்னு கத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோக்கு கத்து கொடுக்கறாருன்னா அப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு அனுப்புறதா? ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு, உன்னை கண்டிப்பா நான் அட்லீஸ்ட் ஃபார்ம் டூல் மேக் பண்றத கத்து கொடுக்குறேன்னுட்டு. இப்போ அவர் கத்து கொடுக்கறதுக்கு மேபி அது கூட காரணமா இருக்கலாம் போல இருக்கு. நம்ம ஹீரோவா இங்க டெக்னிக்லாம் கத்துட்டான்ல, அது மூலமா ஒரு வழியா அவன் பாஸ்ட் லைஃப சேர்ந்த டான் கிளானோட சேர்ந்த ஹிடன் வெப்பனான நீட்ல தயாரிச்சுட்டான். ஆனா இங்க அயன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ரீசனால அவனால சின்னதா ஒரு ஈட்டி மெத்தட் ரெடி பண்ண முடிஞ்சது. அதுலயே ஹூக்கு மாதிரி போட்டா கண்டிப்பா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றது, இப்போதைக்கு நம்மளால இதுதான் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா கத்து கொடுத்ததால இப்போ நம்ம ஹீரோவால தொடர்ந்து 24 தடவை அடிக்க முடியும் சுத்திய வச்சுக்கிட்டு. இந்த 3 மாசமா நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா கத்து கொடுக்க இவனோட அந்த ஹேமரிங் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவா சரி ஓகே நடக்கதா நடக்கட்டும் நினைச்சுக்கிட்டு அவன் சாப்பாடு மேக் பண்ணிட்டு இருக்க அவங்க அப்பாவை ஆளே காணும். எங்க போனாரு வந்துருப்பாரு வெளியே இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க அவங்க அப்பா நடனா ரூமுக்குள்ள இருந்து வரல, வெளியே இருந்து வராரு. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ், இவ்வளவு சீக்கிரமா வெளியே போயிட்டு வந்திருக்காரு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரின்னு எடுத்து சாப்பாடை வைக்கிறான். சாப்பாடை வச்ச உடனே நீ இனிமேட்டு சாப்பாடு மேக் பண்ண வேண்டாம், ஏன்னா நீ நாளைக்கு வேற ஊருக்கு போறேன்றாரு. என்னப்பா சொல்றீங்கன்னு இருக்க, உன்னை நான் ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன்டான்றாரு. வேண்டாம்ப்பா, நான் ஸ்கூலுக்கு போனேன்னா உங்களுக்கு ஏன் சமைச்சு கொடுக்குறதுன்னு கேட்க, என்னது நீ இல்லாம என்னால சமைக்க முடியாதா? நான் சமைச்சு சாப்பிட்டுப்பேன், நீ அவங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், அப்பதான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்ல ப்ராமிஸ் பண்றப்பான்றான். முதல்ல என்னன்னு கேளு, கேட்கறதுக்கு முன்னாடியே ப்ராமிஸ் பண்ற, ஆனா ப்ராமிஸ் பண்ணா எந்த காரணத்தை கொண்டும் பிரேக் பண்ணக்கூடாது, அது தெரியுமான்னு சொல்ல நம்ம ஹீரோவா நீங்க எது சொன்னாலும் என் நல்லதுக்காக தான் இருக்கும், அதனாலதான் நான் கவலையே ப்ராமிஸ் பண்ணேன், நான் கண்டிப்பா பிரேக் பண்ண மாட்டேன்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோட அப்பாக்கா பயங்கரமான சந்தோஷம். சரி ஓகே, என்ன காரணம் தெரியுமா, என்ன நடந்தாலும் சரி நீ அடுத்து உன்னோட சோல் பவர் இன்க்ரீஸ் பண்ணும் போது நீ சோல் ரிங் ஆட் பண்ணுவ, ஆனா எந்த காரணத்தை கொண்டும்
உன்னோட ஹேமர்ல சோல்ரிங்க ஆடே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, உன்கிட்ட இந்த ஹேமர் இருக்குன்ற விஷயமும் யாருக்குமே தெரியக்கூடாது. இப்படி சொல்ல நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஒத்துக்கிறான். ஆனா இந்த லீஃப்ல அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அந்த லீஃப்ல நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த லீஃபை பத்திரமா பாத்துக்கணும், ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உன்னோட வேலை. ஆனால் உன் உயிருக்கு ஆபத்து வர நிலைமை வர வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் உன்கிட்ட இந்த ஹேமர் சோல் ஸ்பிரிட் இருக்கு, மார்ஷல் சோல் ஸ்பிரிட்ன்றத நீ சொல்லவே கூடாது, யாருக்குமே தெரியவும் கூடாது. இதுதான் நான் கேட்கிற ஒரு ப்ராமிஸ் சொல்ல நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான். பத்தாவதுக்கு நீ அந்த ஹேமர் அந்த அளவுக்கு வளர்க்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா உன்னோட ட்வின் ஸ்பிரிட் இருக்கிறதால உன்னோட பவர் பயங்கர ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆகும், நீ பவர்ஃபுல்லா ஆகுவ. அதனால நீ கவலையே பட வேண்டாம்னு சொல்ல இவர் திருப்பி திருப்பி இந்த ஹேமரை பத்தி இத்தனை வாட்டி சொல்றாருன்னா, அப்போ இந்த ஹேமர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பாத்தீங்களா, என்ன சொன்னேன், பெத்தவங்க கிட்ட இருந்தா ஏதாவது ஒரு ஸ்பிரிட் வரணும், இல்ல மர்ஜ் ஆகி அதோட சூப்பரானது ஒண்ணு வரணும்னு சொன்னேன். இப்ப உங்க அப்பாவுக்கும் தப்பி தவறி இதே ஸ்பிரிட் இருக்கிற பாசிபிலிட்டி உண்டுன்னு சொன்னல, அப்போ அவங்க அப்பாவோட அப்பாவுக்கும் அதே ஸ்பிரிட் இருக்கலாம். அப்போ இந்த சுத்தி சம்பந்தப்பட்டது ஒரு கிளானா கூட இருந்திருக்கலாம். சோ அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த சுத்திய மறைச்சு வைக்கணும்னு சொல்லிருக்கலாம் அவங்க அப்பா. இது மாதிரி பல ரீசன் சொல்லலாம். ஆனா போக போகதான் தெரியும் எது உண்மையான ரீசன். மறுநாள் காலையில வெடிச்சாச்சு. ஆனா நம்ம ஹீரோவா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சேர்மன் எல்லாம் சமைச்சிட்டு இருக்க டைம் ஆச்சுன்னு சொல்ல, இருக்க சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சமைச்சு வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். கடைசி டைம் கிளம்பும் போது உங்க அப்பாவுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் கிளம்புறான். அவங்க அப்பா எழுந்து வர கீழே எழுதி வச்சிருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த ஊருக்கு கிளம்புறேன்ப்பா, ஸ்கூலுக்கு கிளம்புறேன், நான் பத்திரமா இருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அந்த லீஃபை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அந்த ஆம்பரை பத்தி யாருக்குமே சொல்ல மாட்டேன், எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டுருங்க, இப்படி எழுதி வச்சுட்டு அவன் எழுதி போயிருக்கா. அவருக்கு சந்தோஷம், நல்ல பையனை தான் வளர்த்துருக்குன்னுட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு அந்த சேர்மன் கிளம்ப, நம்ம ஹீரோவா போற ஸ்கூல் எங்க இருக்கு, அங்க சிட்டி இருக்கா, என்னென்னலாம் இருக்கு இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நல்ல பெரிய சிட்டி தான், ஏன் என்ன விஷயம் கேட்க, இல்ல அப்பா அங்க போன உடனே பிளாக் ஸ்மித் ஷாப்ல சேர சொன்னாரு, சோ அதுக்காக தான் கேட்டேன்னு சொல்ல, என்னது அங்கெல்லாம் நீ சேரக்கூடாது, உன்னோட வயசு என்ன, நீ ரொம்பவே சின்ன பையன், உன்னால அங்கெல்லாம் வேலை செய்ய முடியாது, உங்க அப்பாவுக்கு உண்மையாவே அக்கறை இருந்தா ஒழுங்கா காசை சம்பாரிச்சு உனக்கு அனுப்ப சொல்லு, அப்படி அக்கறையா ஏதாவது காசு அனுப்பிச்சாருன்னா உன்னை ஒரு நல்ல இன்டர்மீடியட்டான சோல் மாஸ்டர் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொல்ல, எனது இன்டர்மீடியட் ஸ்கூலா இப்படி கேட்க, ஆமா இப்படி சொல்லிக்கிட்டே கிளம்புறாங்க. அடுத்த சீனே நல்லா சூப்பரா ஒரு டவுனை காட்டுறாங்க. அங்க ஒரு பில்டிங் உச்சில ஒரு சின்ன கூடு, அதுல ஒரு பறவையோட குட்டி இருக்கு. அந்த பறவை பறந்துட்டு போவ, அதை ஃபாலோ பண்ணி குட்டி பறந்துகிட்டு வர, இப்படியே சுத்தி சுத்தி விளையாட்டு வராங்க. இத பாக்குறதுக்கு அந்த குட்டி குருவிக்கு இந்த பெரிய பறவை எப்படி பறக்கிறது, எப்படி சேஃபா இருக்கிறது, வாழ்க்கைய பத்தி கத்து கொடுக்கிற மாதிரி இருக்கு. இப்படி பறந்துகிட்டு வர நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இத்தனை நாள் அவங்க அப்பா கூட தான் இருந்தான். அவன் கத்துக்கிட்ட எல்லாமே அவங்க அப்பா கிட்ட தான் கத்துக்கிட்டான். இப்போ அவங்க அப்பா பிரிஞ்சு தனியா இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்னென்ன பிரச்சனையை சம்பாதிக்க போறான். புதிய இடமாச்சே. சரி, அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.